வெல்கம் டு சபரி கீர்த்தனாஸ் vlog. இது vlog ஒன்றுங்க. இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. வந்து வாசல் தெளிக்கலான்னு வந்தாச்சு. கூட்டி விட்டுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலமெல்லாம் பெருசாக போட தெரியாது, பட் ஏதோ ட்ரை பண்ணி போட்டுருவேன். டெய்லி ஒரு கோலம். பருப்பும் சாப்பாடும் ஒரே டைமில் வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு வச்சு விட்ருக்கணும். சாம்பார் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால சாம்பார் தான். உங்கள் வீட்டில் செவ்வாய் வெள்ளினா சாம்பார் வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். வெண்பூசணி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு, உடம்புக்கு நல்லது ரொம்ப வெண்பூசணி வந்து. சப்பாத்திக்கு கூட்டா அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெண்பூசணியை. நீங்களும் நிறைய முடிஞ்சால் எடுத்துக்கோங்க வெண்பூசணியில். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெண்பூசணியில். இது வந்து மார்னிங் பூஜைங்க. மார்னிங் கண்டிப்பாக எந்திரிச்சதும் நான் தீபம் வச்சுருவேன். நேற்று நைட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஆப்பெல்லாம் பார்த்துட்டு படுத்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சைடு பை சைடாக வந்து நான் சாமி கும்பிட்டுட்ருக்கிறேன், பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். சாப்பாடு அங்கே வச்சு விட்டுட்டு இப்போ வந்து சாமிக்கு வந்து தீபம் ஏற்றலான்னு. திரி டெய்லி மாற்றுவீங்களான்னு கேட்டால் இல்லை, வெள்ளிக்கிழமை மட்டும் மாற்றுவேன். அப்புறம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதனால் இப்படி பச்சை கலரில் இருக்குது. மித்த நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராது, பட் விளக்கெண்ணெய் வந்து சாமிக்கு விசேஷன்றனால நான் யூஸ் பண்ணுறேன். சாம்பார் கூட்டி விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் கூட்டி விட்டு போயிட்டேன். காய் என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுப்பாருங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா 2 கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. வீட்லேயே இருந்தால் கூட அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு பக்கம் சமையல் பண்ணுறது கஷ்டமான வேலை தான். ஸோ அவர் எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நான் ஈஸியாக வந்து சமையல் பண்ணிவிடுவேன். சாமி கும்பிட்றதுக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து சரி மிளகாப்பொடி போட்டு கூட்டி விட்டோன்னா கொஞ்சம் அது ஸ்மெல் போகிற வரையும் கொதிச்சிட்ருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வந்து எதுக்கு வெங்காயம் வந்து வணக்கிட்டுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து நேற்று ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஆஞ்சி வச்சுட்டேன். வாரத்தில் வந்து எப்படியும் நான் வந்து 3 நாளில் கீரை செஞ்சுருவேங்க. கீரை பைத்தியம்னு கூட சொல்லலாம் நான். அந்தளவு கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரையும் பிடிச்ச சாப்பிடணும்னு பாடாப்படுத்துவேன். வாரத்தில் 3 நாளுங்கிறப்ப 2 நாள் எங்கள் மரத்துலேயே முருங்கைக்கீரை இருக்குது. 1 நாள் மட்டும் வெளியில் வாங்கிக்குவோம். விற்றுட்டு வருவாங்க, இல்லைன்னா கடையில் கிடைக்கும். இடையில வந்து பருப்பெல்லாம் கடைஞ்சிட்டு சாமி ஒரு தடவை பார்க்கலாம், தீபம்லாம் ஏற்றிட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இது வந்து சுண்டல் பையனுக்கு வந்து மார்னிங் கொடுக்குறதுக்காக வேக போட்டிருக்கிறேன். அவர் எந்திரிச்சிட்டாரு, குளிச்சுட்ருக்கிறாரு. அவருக்கு அயன் பண்ணி கொடுத்துட்டோன்னா ட்ரெஸ் போட்டுப்பார். அவரையும் அவர் வேலையை மேக்ஸிமம் பார்த்துப்பாருங்க, அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். முருங்கைக்கீரைக்கு வந்து இடையில அவர் குளிச்சுட்ருக்கிறப்ப வந்து தேங்காய் பூ போடலான்னு வந்தேன். தேங்காய் பூ வந்து முருங்கைக்கீரைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது சத்தெல்லாம் எடுத்துரும்னு சொல்லிட்டு. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பட் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. ஸோ முருங்கைக்கீரைக்கு தேங்காய் பூ போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படியே தான் போட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். என் பையன் சாமி கும்பிட வந்திருக்கிறாரு குளிச்சுட்டு. பூ இருந்தால் கொடுப்பேன், பூ இல்லைனாலும் அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். அவர் வேலையை வந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார். இது எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து பையன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாம் அவருக்கு அப்படின்றதுனால பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்துடலாம். எப்பயுமே வெண்டைக்காய், பீட்ரூட்டு, கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம் இந்த மேக்ஸிமம் இந்த ஐட்டம்ஸில் தான் அவர் காய் கொடுக்குறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கலான்றதுனால கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுக்கலாம் மதியத்துக்கு. மார்னிங்க்கு வந்து சுண்டல் வச்சுருக்கிறேன். அவர் சாமி கும்பிட்டுட்ருக்கிறாரு. ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாருங்க டெய்லியும். ரொம்பலாம் எழுத மாட்டார், 10 டைம்ஸ் அவராக உட்காந்து எழுதிடுவார். ஸோ அவர் வந்து சாப்பிட வந்துடுவாருன்றதுனால சுண்டல் தாளிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு அவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து சுண்டல் தாளிக்க வந்துட்டேன். கொஞ்சமாக ரைஸ் கொடுத்துட்டு சுண்டல் நிறையா கொடுத்தோன்னா அவர் சாப்பிட்டுப்பார். வெறும் சுண்டலாகவும் கொடுக்க முடியாது. பருப்பு வந்து நிறையா பிள்ளைங்க சாப்பிடணும்னு நினைப்பேன். குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் பருப்பு, கீரை வீக்லி இதில் வந்து வெஜிடபிள் சேர்க்குறதுக்கு பார்த்துருவேன். டெய்லி இப்படியான்னு கேட்டிங்கன்னா உட்காந்து சாப்பிட மாட்டாருங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ரொம்ப ஊட்டி தான் விடணும், அடம் பண்ணுவார். இன்றைக்கி என்னவோ vlog பண்ணுறேன்னு புதுசாக நான் அவர்கிட்ட சொன்னனால அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வந்து ரொம்பங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னார். அதனால ஒரு கிளாப்பை போட்டுட்டு வந்துட்டு பார்த்தேன் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாவு மிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெங்காயத்தை அறுத்து போட்டு அதிலேயே பண்ண வேண்டியதான். திரும்ப பஜ்ஜி போடணும். சாப்பாடு அவருக்கு பேக் பண்ணிட்டேன். இது வந்து பையனுக்கு பருப்பு சாப்பாடு வச்சுட்டு பைனாப்பிளும் முந்திரி கிரேப்ஸ் வச்சுருக்கிறேன், உலர் திராட்சை வந்து. அவரை பாய் சொல்லி அவரையும் அனுப்பணும். பக்கத்தில் தான் ஸ்டாப்பு, போய் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவேன். வந்து பார்த்தா கிச்சன் இப்படி இருக்குது. நான் என்ன பண்ணட்டும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எனக்கு ஒரு பாப்பா வேறு இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறவங்கக்கிட்ட பாப்பாவை பால்வாடி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதுக்குள்ளே கடன்னு 10 o'clock எங்களுக்கு வந்து 10 minutes வாட்ச் வந்து ஃபாஸ்ட்டு. ஸோ 10 minutesல நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு பால்வாடி கிளம்பணும்.
போய் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். டேபிள் மேலே எல்லாம் கவுத்து வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன். டெய்லி க்ளீன் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆனதுலேருந்து கவுண்டர் டாப் வந்து நான் சாப்பாடு செஞ்சதும் நான் மார்னிங்கும் நைட்டும் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட், சப்ஸ்கிரைப்.